ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் ரோஸ்ட் பண்ணலாம், சிக்கன் கிரேவி, மட்டன் ரோஸ்ட்டு, மட்டன் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு, மட்டன் கிரேவிக்கு, அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணலாம், வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மராட்டி மொக்கு, இது வந்து ஓமம் வச்சுருக்கேன். ஓமம் வந்துட்டு நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிடும்போது அந்த ஜீரண சக்தி ஆகிறதுக்காக வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மிளகு இருக்குது, சீரகம், சோம்பு, லவங்கம், பட்டை, அதுக்கப்புறம் கசகசா, அதுக்கப்புறம் தனியா, அதுக்கப்புறம் வந்து ஜாதிபத்திரி, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து காஞ்சி மிளகாய் இருக்குது பாருங்கள். இது வந்து பிரியாணி இலை, பேலீஃப் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும், ஆயில் ரோஸ்ட்டு பண்ணல. நான் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறேன். ஆயில் போட்டு நம்ம வந்து இந்த கரம் மசாலா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு இது சேர்ப்போம். அது வந்துட்டு நான் வந்து வீடியோவில் காட்ட மாட்டேன், ஏன்னா எங்களோட சீக்ரெட் மசாலா அது. நாங்கள் வந்து மசாலா வந்து ஒன் மசாலா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நேச்சுரல் தான் அது, எந்த கெமிக்கல் ப்ராடக்ட் நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து தனியா விதை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் நம்ம மராட்டி மொக்கு எல்லாமே நம்ம ஒன்றா வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து அந்த பொருள் வந்து அது சீக்கிரமாக வந்து ரோஸ்ட் ஆகிடும். அதனால நம்ம எல்லாமே எல்லா இதுவுமே குவாலிட்டி நம்ம மொத்தமே சேர்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது அது ஈவனாக இருக்கும். நம்ம வந்து சிம்மில் தான் வச்சு செய்யணும், ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது. ஓமமும் கசகசாவும் மட்டும் ஃபைனலாக லாஸ்ட்டாக நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் போட்டு ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ நம்ம பே லீஃபும் அந்த காஞ்ச மிளகாய், நான் வந்து நல்லா ரெட் மிளகாய் எடுத்திருக்கேன், ரெட் கலரு. அதில் காஷ்மீரி சில்லியும் ஒரு 4-5 போட்டிருக்கேன். அது கலர் வந்து நல்லா கொடுக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி சில்லியை வந்து ஸ்கிப் பண்ணிக்க வேணாம்னா. நான் வந்து வீட்டுக்கு அரைக்கிறதுக்காக நான் இது வந்து காமிக்கிறேன். நாங்கள் வந்து அரைச்சி வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க வந்து கமெண்டில் வந்து கேட்கலாம். நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரோம், ஆர்டர் வந்து நீங்கள் கொடுக்கலாம், நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். செஞ்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சீக்கிரமாக நான் வந்து அந்த செஞ்சு பண்ணுற ப்ராடக்டெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக ஒன்றா அப்டேட் பண்ணுறேன். நான் ஷாப் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கோம். அப்போ நான் ஓப்பன் பண்ண முன்னே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் வந்து நம்ம ஆயில் இல்லாமல் நார்மல் ரோஸ்ட் தான் பண்ணுறோம். ரொம்ப வந்து ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த ஸ்மெல்லு நல்லா கொஞ்சம் ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணலாம். வேணுன்றவங்க நீங்கள் வீட்டில் இது போல் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துக்குங்க. அப்படி உங்களுக்கு செய்ய முடியலன்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம், நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக, அவ்வளோ டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எதுக்காக நான் வந்து சொல்கிறேன்னா, நம்ம வந்து பேக்கெட்டில் வாங்குகிறோம், அதில் வந்து மசாலா நம்ம வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து நம்ம செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஃப்ளேவருங்களாம் நிறைய கிடைக்கும், சரிங்களா? இந்த ஃப்ளவரில் இப்போ வந்து பாருங்கள், ஓமம் வந்து நிறைய பேர் வந்து ஓமம் வந்து கறி மசாலா வந்து சேர்க்க மாட்டாங்க. வெஜ்ஜில் வந்து நான்வெஜ் வெஜ்ஜு எதுக்குமே சேர்க்க மாட்டாங்க. ஓமன்றது வந்து நம்ம அது ஓல்டு பேஷன். அது அதாவது எதுக்காக சொல்கிறேன்னா, ஓமம் வந்து நம்மளுடைய ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கும். அதுக்காக தான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம்னா ஹெவி ஃபுட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து 7up ஸ்ப்ளைட்லாம் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. 7upலாம் நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பவுண்டா இந்த மாதிரிலாம் ஜீரணமாகறதுக்காக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை. இதனால நம்ம சாப்பிடும்போது அந்த ஓமோடைய ஃப்ளவர் அதிகமாகலாம் இருக்காது, அது சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி போட்டு செஞ்சுருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது நம்ம பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கூட செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வேணும்னா ஆர்டர் கொடுங்க, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் செய்கிற வீடியோவும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வீட்டுக்கு என்னோடய யூஸ்க்காக நான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். இந்த சிக்கனு, அதுக்கப்புறம் போனால் வெஜ்ஜில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வாழைக்காய், இந்த மாதிரி கறி கூட்டுலாம் வைக்கிறோம்ல, காய்கறி கூட்டு, அதில் செய்யலாம். சாம்பார் தவிர, ரசம் சாம்பார் தவிர காரக்குழம்பு கூட நம்ம இந்த மசாலா சேர்க்கலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு 1 by 1 வந்து அடுத்தடுத்து நான் வந்து எந்தெந்த மசாலா எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இது பாருங்கள், நான் வீட்டிலே வந்து நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு நாங்கள் வந்து சூப்பராக இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கூட சூப்பராக இருக்கும், எந்த ஒரு இதுவும் ஆகாது. இப்போ வந்து நம்ம இதை ஆற வச்சு தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும். ஒரு ஏர் கண்டெய்னர் வந்து பாட்டிலில் தான் நம்ம போட்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும். நாங்கள் வந்து எப்போவுமே நான்வெஜ் செய்வோம், அதுக்கப்புறம் வந்து வெஜ்ஜு செய்வோம். நான் வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். நம்ம பொட்டேட்டோ மசாலா வந்து செம்ம டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். அடுத்து சாம்பார் பொடியும் வீடியோ நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.